ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் சிங்காசனத்தின் வீற்றிருக்கிறதான என் தேவாதி தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இப்பூமியிலே நிலைநாட்டப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இப்பூமியிலே நிலைநாட்டப்படும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் ஐயா. அதற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் வாழ தகுதியுள்ளவர்களாய் எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக சுவாமி. நாங்கள் ஆயத்தப்பட இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை நாங்கள் உணரப்பட்டவர்களாய், உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவர்களாய் எங்கள் ஆத்துமா ஆயத்தப்பட நீர் கிருபை செய்வீராக. நீர் பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17 வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17 வசனம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு ஆயத்தப்படு. தலைப்பு ஆயத்தப்படு. வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 17 வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் 18 வாக்கியம் வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சகரியா என்கிறதான ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியன். அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? தேவனுக்கு
உகந்த ஒரு நீதிமானாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே இந்த சகரியாவுக்கு பல வருடங்களாய் குழந்தை இல்லாத நிலை காணப்பட்டபடியினாலே ஒரு தூதன் தோன்றி, சகரியாவே, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று ஒரு தூதன் என்ன பண்றான், சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை எப்படிப்பட்டதான குழந்தையாய் காணப்படும், அந்த குழந்தை எப்படிப்பட்டதான குழந்தையாய் தன் பருவ காலங்களிலே அது செய்ய போகிறதான அல்லது அது தன் வாழ்க்கையின் வழியை அமைத்துக் கொள்ளுகிறதான ஒரு தேவ திட்டத்தை சகரியாவினிடத்திலே அந்த தூதனானவன் இவ்விதமாய் குறிப்பிடுகிறான். 17ஆம் வசனம் வாசிங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான்? இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவனாய் தன் வாழ்க்கையை அமைத்திருப்பான் என்று தேவதூதன் சொல்லுகிறான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு, தேவனாகிய கர்த்தருடைய இருதயம், அந்த இருதயத்தில் நம்மை குறித்ததான திட்டங்கள் என்னவா இருக்கிறது என்பதை, இப்பிரபஞ்சத்தில் பிறந்ததான மனிதனுடைய திட்டங்கள் எவைகளாய் இருக்கிறது என்பதை அறிவிக்கும்படியாய் அவன் தன்னை என்ன பண்ணி கொண்டிருப்பான், ஒப்பு கொடுத்திருப்பான் என்று இங்கே தூதன் சகரியாவுக்கு குறிப்பாய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்லாமல் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி, இப்பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கீழ்ப்படியாத மனிதர்கள், எதற்கு கீழ்ப்படியாத மனிதர்கள்? தேவ திட்டத்தை அறிந்திருந்தும், தேவ செயல்பாட்டை அறிந்திருந்தும் அந்த தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மாய உலகத்தின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய், வஞ்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அப்படிப்பட்டதான கீழ்ப்படியாத மனிதர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி அவர்களை நீதிமானாக்கும்படியாக, நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி என்ன பண்றானா, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிறான். அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கென்று தன் ஆதாயப்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருப்பான், இப்பூமியிலே வாழ்வான் என்று
சகரியாவினிடத்திலே அந்த தேவதூதன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்து தன் வாலிப பருவம் அடைந்த பிறகு அவனை எப்படிப்பட்ட மனிதனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான்? எடுத்து வாசியுங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 3:7. அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் தன் வாலிப பருவத்திலே காணப்படுகிறான்? அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, வெறியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அங்கே கூடி வந்திருந்ததான திரளான ஜனங்களை பார்த்து கேட்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த எலியாவின் ஆவியை பெற்றிருந்ததான யோவான் ஸ்நானகன் அப்ப அவன் எப்படிப்பட்டவனாய் இந்த பூமியிலே காணப்பட்டான்? தேவன் தனக்கு கொடுத்ததான திட்டங்களை நிறைவேற்றுகிறவனாய் அவன் காணப்பட்டான். தேவன் சொல்லுகிற விதமாய், தேவன் வழி நடத்துகிற விதமாய் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு யோவான் ஸ்நானகனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இந்த யோவான் ஸ்நானகரை குறித்து நாம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அவன் எப்படி பிரசங்கிக்கிறான்? 4ஆம் வசனம் படிங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகே தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று இங்கே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் செய்ததான காரியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இங்கே அவனை குறித்து ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் உரைக்கப்பட்டது எப்படி உரைக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். வனாந்திரத்திலிருந்து குக்குரலிடுகிறதான சத்தத்தை உடையவன் என்று. அவனுடைய ஊழியம் எங்கே காணப்பட்டது? வனாந்திரத்திலே காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் எதை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் இங்கே குறிப்பிடுகிறான்? மனம் திருப்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாய் அம்மனிதன் காணப்பட்டிருந்தான். எந்த இடத்திலே? வனாந்திரத்திலே. எந்த இடத்திலே? வனாந்திரத்திலே, யோர்தான் நதிக்கரை அண்டையில் இருக்கிறதான கிராம பகுதியிலே. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வனாந்திரத்திலிருந்து ஒரு கூக்குரல் சத்தம்
உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து ஒரு கூக்குரலின் சத்தம் உன் இருதயத்தை கிழிக்கும்படியாய் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அச்சத்தத்தை கேட்டு உன் மனம் மாற்றப்படுமேயானால் நீ பாவத்திலிருந்து தப்பித்த ஒரு பிள்ளையாய் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளையாய் நீ காணப்படுவாய். ஒருவேளை அந்த வனாந்திரத்திலிருந்து வருகிறதான இந்த சத்தம் என் இருதயத்தை குத்துகிறது, என் இருதயம் கிழிக்கப்படுகிறதா எனக்கு தோன்றுகிறது, இப்படிப்பட்டதான சத்தம் எனக்கு வேண்டாம் என்று தன் காதுகளை அடைத்துக் கொள்வீர்களானால் ஒரு நாள் அவர் பிரதான தூதரோடே இறங்கி வரும் பொழுது, பிரதான தூதரோடே இறங்கி வரும் பொழுது அந்த பிரதான தூதர்கள் இடுகிறதான சத்தம் உங்கள் காதுகளில் கேட்க முடியாதவர்களாய் துரதிர்ஷ்டசாலிகளாய் நீங்கள் மாறி போவீர்கள் என்று இந்நேரத்திலே நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாய் யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையில் நின்று அவன் சொன்னான். எப்படி சொன்னான்? அவன் தன் அண்டையில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்ததான திரளான ஜனங்களை நோக்கி, விரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? 8ஆம் வசனம் படிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எச்சரிப்பின் சத்தம் உனக்கு நேராய் கடந்து வரும் பொழுது உன் இருதயம் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உணர்த்தப்படுமேயானால் நீ ஒப்பு கொடுத்து இந்த சத்தத்துக்கு உன் செவியை சாய்ப்பாயானால், இந்த சத்தம் உன் காதுகளில் விழப்பட்டதாய் நீ ஒப்பு கொடுப்பாயானால், இந்த சத்தத்தின் வாயிலாய் நீ எந்த சத்தத்தை கேட்க முடியும்? திரளான தூதர்கள் கிண்ணறங்களோடும் கைத்தாளங்களோடும் வீணைகளோடும் அந்த பரலோகத்தின் தேவனை துதித்துக் கொண்டே பரலோகத்தின் தேவனோட திரளான கூட்ட ஜனமாகிய அந்த தேவ தூதர்களின் கூட்ட ஜனம் இப்பிரபஞ்சத்துக்கு இறங்கி வரும் பொழுது அந்த சத்தம் நம் காதுகளில் கேட்க முடியாய் இந்த சத்தம் நம் காதுகளிலே கேட்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த சத்தம்? வனாந்திரத்திலிருந்து கூக்குரலிடுகிறதான சத்தம். இங்கே நடைபெற்றதான சம்பவத்தை நாம் பார்ப்போமானால், அவன் யாரை குறித்து இவ்விதமாய் திட்டவட்டமாய் சொல்லுகிறான்? தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்ததான ஜனங்களை நோக்கி.
யாரை நோக்கி? தன்னிடத்தில், யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படியாய் வந்ததான ஜனங்களை நோக்கி அவன் சொல்லுகிறான், விரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? வரும் கோபம் என்றால் என்ன? யாருக்கு வருகிறதான கோபம்? வரும் கோபம் என்ன? யாருக்கு வருகிறதான கோபம்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, குமாரனுடைய கோபத்துக்கு ஆளாக்காமல். எப்படி? குமாரனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல். ஏன்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடியினால். அந்த நீதியுள்ள நியாயாதிபதியின் கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு, அவருடைய கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வனாந்திரத்திலிருந்து கூக்குலிடுகிறதான சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அந்த குமாரனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் நாம் குமாரனோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து செல்ல இப்பொழுது இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சிறிய உதாரணத்தை மாத்திரம் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இது எப்படிப்பட்டதான காலகட்டமாய் காணப்படுகிறது. இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதான காலகட்டம்? கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறதான காலகட்டமாய் இக்காலகட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த மாதம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறதான ஒரு மாதமாய் இருக்கிறது. அக்கொண்டாட்டத்தின் அந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? இங்க கவனிக்கணும். அந்த கொண்டாட்டத்தின் நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? அந்த கொண்டாட்டத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டவர்களாய், நம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர்களாய் என்ன பண்ணுவோம்? புத்தாடைகளை அணிந்து கொண்டும், இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும், அல்லது கேக்குகளை பரிமாறிக்கொண்டும், வெகுமதிகளை, பரிசுகளை அநேகருக்கு பரிமாறிக்கொண்டும் தங்களுடைய அன்பை என்ன பண்ணுவோம்? ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளின் நிமித்தமாய் பகிர்ந்து கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு ஒரு நாள், கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு பல நாட்கள் முன்பதாகவே நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒரு நாள் கொண்டாடுவதற்கு பல நாளுக்கு முன்பதாய் நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? கடைகளுக்கு சென்று புத்தாடைகளை எடுத்து என்ன பண்றோம்? அந்த புத்தாடைகளை தன்னுடைய இல்லங்களிலே பாதுகாத்து வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா வேற என்னெல்லாம் செய்யறோம்? பலகாரங்கள் செய்கிறோம். அப்புறம் வேற என்ன செய்வோம்? சாப்பாடு, பிரியாணி செய்வோம். இவைகள் எல்லாம் செய்வதற்கு, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளை நாம் கொண்டாடுவதற்கு
முன்னாடியே, சில நாட்களுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் நாம் அந்தந்த கடைகளுக்கு சென்று வாங்கி கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி வைப்போம், தயார்படுத்தி வைப்போம். எதற்கு? கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே புத்தாடைகளை அணிந்து பலகாரங்களை சுவைத்து பிறருக்கும் கொடுத்து தம் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும்படியாய், அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடப்படும்படியாய் என்ன பண்றோம்? சில நாட்களுக்கு முன்பதாகவே நாம் இந்த உலகத்திலே ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒரு நாள் கொண்டாடுவதற்காக புத்தாடைகளை எடுப்பதற்கு கடைகளுக்கு சென்று நமக்கு தகுதியான ஆடை, தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகிறதான ஆடை, அநேக ஜனக்கூட்டத்திலே தன்னை முன்மாதிரியாய் காட்டப்படும்படியான ஆடையை நாம் தேடி 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 தன்னை நிலைநிறுத்துவதற்காக ஒரு ஆடையை வாங்குவதற்கு நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே. இதே பிரயாசம் ஏன் முதல் வருகையில் வந்ததான கிறிஸ்துவனுடைய குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த முக்கியத்துவம், கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் இரண்டாவது வருகையில் வருகிறதான கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை என்கிறது தான் என்னுடைய கேள்வியாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை அது கடந்து போனது, முடிந்தது. அதற்காக நான் அதை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் சொல்வதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று முன்பதாகவே சில நாட்களுக்கு முன்னாடியே எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்து பார்த்து நேர்த்தியாய் ஆடைகளை வாங்குவதிலும், பலகாரங்கள் செய்வதிலும், பிரியாணி செய்வதிலும் நாம் கண்ணும் கருத்துமாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோமே. இதே ஆயத்தம் இரண்டாவது வருகையில் நாம் பங்கேற்க வேண்டும். அந்த இரண்டாவது வருகையின் பங்கேற்பதினால் அந்த மணவாளனோடு மணவாட்டிகளாய் திருமண வைபோகத்தில் நாம் இணைய வேண்டும். அதற்காய், அந்த திருமண வைபோகத்துக்காய் வைத்திருக்கப்படுகிறதான அந்த ஆடையை நாம் இப்பொழுதே பெற்று அதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தை நாம் மறந்தவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையை நாம் கொண்டாடுகிறோம், அதற்காய் பிரயாசப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகைக்கு பிரயாசப்படுகிற நாம் இரண்டாவது வருகையை குறித்து ஒரு துளி அளவு கூட நாம் என்ன பண்ணுவதில்லை, நினைக்கிறதும் இல்லை, ஆயத்தப்படுகிறதும் இல்லாத நிலையாய்த்தான் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம். முதலாவது வருகையை கொண்டாட தெரிந்த நமக்கு ஏன் இரண்டாவது வருகையில் திருமண வைபோகத்தில் அந்த மணவாளனோடு மணவாட்டிகளாய் நாம் இணைந்து கொள்வதற்கு
நமக்கென்று அவர் ஆயத்தம் செய்திருக்கிறதான அந்த ஆடையை பெற்று நாம் பாதுகாத்து வைப்பதற்கு நம்ம இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு மறந்து போனவர்களாய், இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் மாயத்தில் சிக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். மத்தேயு 22:2. ஒரு நிமிஷம். வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தார். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண வாசாலை விருந்தாளிகளாய் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டிக்கொண்டு போய் அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இந்த வசனங்களை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் அது எப்படிப்பட்டதான சம்பவமாய் காணப்படுகிறது? அதை அறிவித்தவர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அவை உவமையாய் இவ்விதமாய் சொல்லுகிறார். இங்கே யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, அழைப்பு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பு. எந்த அழைப்பு? நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டதான அழைப்பு. மணவாளனோடு மணவாட்டியாய் இணையும்படியாய் கொடுக்கப்பட்டதான கல்யாண வீட்டின் விருந்துக்கு அழைக்கப்பட்டதான அழைப்பு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பு. அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி சாய்க்காதபடியினாலே, அந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடியினாலே, அந்த அழைப்புக்கு தங்களை பண்ணாதபடியினாலே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்படாத முடியாத நிலை அவர்களிடத்திலே காணப்பட்டது. பாருங்க, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட ஆகிவிட்டது. கல்யாணம் நடைபெற போகிறது. இந்த கல்யாணம் நடைபெறுகிறதான அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் கல்யாண விருந்தில் பங்கேற்பதற்காக, அந்த கல்யாண விருந்தில் பங்கேற்பதற்கு, அதை கொண்டாடுவதற்கு, மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவதற்கு, தங்களுடைய மனங்கள் அகமகிழ்வதற்கு அனைத்தும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? கொழுத்த கன்றுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, சுவையான பதார்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அநேகா என்ன பண்ணிருக்குது? கல்யாணத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் ஆயத்தமான நிலை அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. கல்யாணத்துக்கென்று மணவாளனும் தயாரான நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த கல்யாண விருந்திலே பங்கு கொள்வதற்கு அழைப்பு அனுப்பப்படுகிறது. அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இந்த கல்யாணத்துல நாங்க பங்கேற்க வேண்டுமா, எங்களுக்கு இந்த கல்யாண விருந்தில் பங்கேற்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாய், அதை காட்டிலும் முக்கியமான இந்த உலகத்திலே அநேக வேலைகள் உண்டு என்று இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டம் தங்களை ஆயத்தப்படுத்தாமல் காலம் தாழ்த்தினபடியினால் அந்த ஜனங்க அந்த கல்யாண விருந்துக்கு பங்கேற்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் உலகத்தின் மாயைகளுக்கும், உலகத்தின் பிரபஞ்சத்தின் வேலைகளுக்கும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளும்படியாய், தங்களை உயர்த்தி கொள்ளும்படியாய் இப்பூமியின் காரியங்களிலே அவர்கள் ஆழ்ந்திருந்தபடியினாலே எதை தவறவிட்டார்கள்? மணவாளனோடு கூட இணையும்படியான அந்த ஒரு தருணத்தை அவர்கள் தவறவிட்டார்கள். அவர்கள் தவறவிட்டதான அந்த காரியம் இப்ப யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்பொழுது யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வழியில் இருக்கிற அநேகருக்கு.
சொந்தக்காரங்களுக்கு நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, மணவாளனுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்புக்கு அவர்கள் இணங்காதபடியினாலே, செவி சாய்க்காதபடியினாலே, அவர்கள் வராதபடியினாலே இப்போ அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு, உதறி தள்ளிவிட்டு யாருக்கு அழைப்பை இரண்டாவது அனுப்புகிறார்? வழிமுக்கிலே இருப்பவர்களுக்கு, தெருவிலே இருப்பவர்களுக்கு, வழியிலே சுற்றித் திரிகிறவர்களுக்கு இப்பொழுது அழைப்பு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. வழியில் இருக்கிறதான நமக்கு இப்பொழுது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் என்ன பண்ணோம்? கல்யாணத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணோம்? ஆயத்தப்பட வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போனோம்னா எப்படி போனோம்? வீட்டுல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? நம்மள ஏற இறங்க பார்ப்பாங்க. என்னடா இவன் இப்படி வந்திருக்கிறான் கல்யாண வீட்டுக்கு? ஏன்? கல்யாண வீட்டுக்கு அழைப்பை பெற்றுக்கொண்டு அதை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அந்த திருமண வைபோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது, மணவாளனும் மணவாட்டியும் எவ்விதமாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல அந்த கல்யாண வைபோகத்தில் பங்கேற்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? தங்களை அலங்கரித்துக் கொண்டு அக்கல்யாண வைபோகத்தில் இணைத்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அழைப்பு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த அழைப்புக்கு இணங்கினவர்களாகத்தான் நம்மை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தவர்களாகிய நாம் கல்யாண விருந்திலே பங்கு கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? மணவாளன் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எதற்கு? திருமண வைபோகத்துக்கு. அத்திருமண வைபோகத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டுமானால், அத்திருமண வைபோகத்தின் மகிழ்ச்சியை நாம் அந்த மணவாளனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால், நாமும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? மணவாளன் எப்படிப்பட்டவராய் ஆயத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிறாரோ அதே போல புது வஸ்திரத்தை நாம் தரிப்பித்துக் கொண்டு மணவாளனுக்கு ஈக்குவலா நாம என்ன பண்ணோம்? தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த வைபோகத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய மனிதனுடைய நிலை, அல்லது இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமானால், இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதான நிலையாய் காணப்படுகிறது? அந்த திருமண வைபோகத்தில் இரண்டாவது வருகையில் பங்கேற்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அந்த திருமண வைபோகத்துக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியாய் அந்த வஸ்திரத்தை நீங்கள் பெற்று அதை தயார் நிலையில் உடுத்திக் கொள்வதற்காய் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் என்கிறதான கூட்டம் செய்ததான அதே காரியத்தை தான் நாமும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தின் மாயையின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டிருந்தபடியினாலே
அந்த மாயைக்கு தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களை பிரயாசப்படுத்திக் கொண்டிருந்தபடியினாலே பரலோகத்தின் மணவாளனோடு இணைக்கிறதான அந்த தருணம் எங்களுக்கு முக்கியமல்ல, இப்பிரபஞ்சத்தின் எங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதுதான் முக்கியம் என்று தங்கள் வேலைகளை பார்க்க அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அதே காரியத்தை தான் நாம் கூட இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். மணவாளனோடே திருமண வைபோகத்தில் பங்கேற்பதற்கு அந்த ஆடையை வாங்கி தயார் நிலையிலே வைத்துக் கொள்வதற்கு மாறாக உலகத்தின் மாயையான ஆடையை நாம் தரிப்பித்துக் கொண்டு, மாயை என்கிறதான ஆடை என்றால் நாம் உலகத்தில் அணிந்து கொண்டிருக்கிறதான ஆடையை குறித்து நான் பேசவில்லை. மாய ஆடை அது பெருமை என்கிறதான ஆடை. அனைவரிடத்திலும் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான மேன்மைக்குரியதான ஆடை. அவர்களை காட்டிலும் நான் மேலானவனாய் இருக்க வேண்டும் என்கிறதான உயர்வின் சிந்தனையை கொடுக்கிறதான ஆடை. இப்படிப்பட்டதான ஆடையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். உயர்வின் சிந்தனையை கொடுக்கிற ஆடை, மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறதான ஆடை, பெருமைக்குரியதான ஆடை. இதை நாம் அணிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆயத்தப்படுவதற்கு பதிலாக, எதற்கு? மணவாளனை கூட இணைக்கும்படி ஆயத்தப்படுவதற்கு பதிலாக இந்த ஆடைகளை நாம் அணிந்து கொண்டவர்களாய் உலகத்தின் வேலைகளையே நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னும் எத்தனை நாட்கள் நீ உலகத்தின் பிரபஞ்சத்துக்குரியவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய்? காலம் சமீபமாயிருக்கிறது என்று யோவான் சொன்னான். காலம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான். வனாந்திரத்திலிருந்து கூக்குரலிடுகிறதான சத்தம். இப்பொழுது காலம் சமீபமாயில்லை, காலம் முடிவடைகிற நாழிகையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காலம் சமீபமா கிடையாது, காலம் முடிவடைகிறதான நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வருகிறது என்பதற்கும் முடிய போகிறது என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே காலம் சமீபமாயிருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் அறிவித்திருக்கிறான். வனாந்திரத்திலிருந்து கூக்குரலிடுகிறவன் சத்தம். காலம் முடிகிறதான கடைசி நொடி பொழுதில் இருக்கிறோம் என்பதை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். வனாந்திரத்திலிருந்து கூக்குரலிடுகிறவன் சத்தம். இச்சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்குமானால், யோவான் ஸ்நானன் சொன்னது போலவே, விரியின் பாம்பு குட்டிகளே, அவருடைய வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இப்பிரபஞ்சம் அக்னியினால் இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சம் அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்பிரபஞ்சத்திலேயே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான ஆசையோடு இப்பிரபஞ்சத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்படியாய் நீ ஓடிக்கொண்டே இருப்பாயானால், ஒரு நாள் இப்பிரபஞ்சத்தும் அக்கினிக்கு இரையாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்பிரபஞ்சத்தோடு கூட சேர்ந்து நீயும் என்ன பண்ணுவாய்? அக்கினிக்கு இரையாய்
எடுத்துக் கொள்ளப்படுவாய். ஜாக்கிரதை. வனாந்திரத்திலிருந்து வருகிறதான சத்தத்துக்கு செவிசாய்த்தாயானால், இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ, உன் இருதயத்தை தாழ்த்தி உன் முழங்கால்களை முடக்கி தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயானால், அவருடைய வரும் கோபத்துக்கு தப்பிக்கப்பட்ட பிள்ளையாய், மணவாளனோடு இணைக்கப்பட்ட பிள்ளையாய், அந்த திருமண வைபோகத்தில் அந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளையாய் அவரோடு கூட நீ பங்கேற்க இப்பொழுது ஒரு வாய்ப்பு உனக்கு காத்திருக்கிறது. இப்பொழுது நீ ஒப்பு கொடுத்தால் மணவாளனின் திருமண வைபோகத்தில் நீ பங்கேற்க முடியும். எடுத்து வாசிப்போமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்ட விதமாய் சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு அளிக்கப்பட்டது? இப்பிரபஞ்சத்தின் மேன்மைகளை வெறுத்தவர்களாகிய, இப்பிரபஞ்சத்தின் குடிகளை வெறுத்தவர்களாகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறதான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வைபோகத்தில், திருமண வைபோகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறதான ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? திருமண வைபோகத்தில் மணவாளனுக்கு ஈக்குவலான வஸ்திரம், மணவாட்டியாய் நிற்பதற்கு உரியதான அந்த வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் மேன்மைகளை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் வெறுத்து தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, அந்த திருமண வைபோகத்தில் பங்கேற்பதற்கு இப்பொழுதிருந்தே நாம் ஆயத்தப்படுவோமானால், நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நமக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த வெண்வஸ்திரத்தை வாங்கி நாம் இப்பொழுது வைத்துக் கொண்டிருப்போமானால் அவருடைய சத்தத்தின் ஒளி கேட்கப்படும். ஆயத்தம் உள்ளவர்களாய் அவரோடு கூட நாம் என்ன பண்ணப்படுவோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் திரளான கூட்டத்தோட நாமும் இணைக்கப்பட்டவர்களாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த திருமண வைபோகத்துக்கு இப்பொழுது வெண்வஸ்திரம் தயார் நிலையில் இருக்கிறது. எப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையை கொண்டாடுவதற்கு முன்னாகவே நாம் புதிய வஸ்திரத்தை வாங்கி ஆயத்தப்படுகிறோமோ, அதே போல இரண்டாவது வருகைக்கென்று இயேசு கிறிஸ்துவே தயாரித்து வைத்திருக்கிறதான அந்த மெல்லிய வெண்வஸ்திரத்தை நாம் வாங்கி தயார்படுத்தி முன்னதாகவே வைத்திருப்போமானால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் இயேசுவினுடைய மணவாளனுடைய அந்த திருமண வைபோகத்தில் இணைக்கப்பட மணவாட்டிகளாய் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, வெண்வஸ்திரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த திருமண வைபோகத்தில் இன்னொன்றையும் அவர் வைத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரஸ்திரியின் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று இங்கே யோவான் ஸ்நானகனுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வனுடைய ஜனமே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எதை ஜெயம் கொள்ளுகிறவன்? இப்பிரபஞ்சத்தின் மேன்மைகளை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டு கல்யாண விருந்தில் பங்கேற்கப்படும் பொழுது எதை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டுமானால், இந்த ஜீவன் விருட்சத்தின் கனி உனக்கு புசிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியதான ஒரு காரியம், மணவாளனின் திருமண வைபோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் இப்பொழுதே, இத்தருணத்திலே, இந்த நொடி பொழுதிலேயே அதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் அந்த வெண்வஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனிடத்திலே தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கும் அந்த வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டு மணவாளின் திருமண வைபோகத்துக்கு தகுதியாக்கப்பட்டவர்களாய் அந்த வைபோகத்தில் பங்கேற்கப்படும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் புசிப்பதற்கு என்ன கொடுக்கப்படும்? புசிப்பதற்கு என்ன கொடுக்கப்படும்? ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? இதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, நான் உம்முடைய திருமண வைபோகத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவனாய் என் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இணங்கினவனாய் இந்த பூமியின் காரியங்களை மாத்திரமே நான் செய்து கொண்டிருந்தேன் ஐயா. இனி இந்த பூமியின் காரியங்களை காட்டிலும் உம்முடைய திருமண வைபோகத்தில் நான் பங்கேற்பதுதான் எனக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரியம். அதற்காய் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த திருமண வைபோகத்தில் பங்கேற்பதற்கு நான் என்னை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அப்படி நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்மை தகுதிப்படுத்தவும் அவர் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் நம்மை தகுதிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருமண வைபோகத்தில் அந்த இரண்டாவது வருகையிலே நாங்கள் பங்கேற்கும்படியாய் இவ்வளவு நாட்கள் தகப்பனே, நாங்கள் தகப்பனே ஆயத்தமில்லாதவர்களாய் இந்த பூமியிலே எங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு நாங்கள் அலைந்து திரிந்து விட்டோம் சுவாமி. இனி தகப்பனே, நாங்கள் இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை நாடாமல் மறுமைக்குரியதான உம்முடைய திருமண வைபோகத்தில் நாங்கள் பங்கேற்கும்படியாய் அந்த மெல்லிய வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அந்த மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, எங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எவ்விதமாய் பரிசுத்தமாய் காணப்படுகிறீரோ அதே விதமாய் நாங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தமாக்கினால் நாங்கள் தகுதியாக்கப்பட்டவர்களாய் வெண்வஸ்திரம் தரிப்பித்துக் கொண்டு உம்முடைய கல்யாண வைபோகத்தில் நாங்கள் தகப்பனே உள்ளே பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே, எங்களை தகுதியாக்குங்கப்பா. வெண்வஸ்திரத்தை தரிப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் தகுதியாக்கப்பட வேண்டும் சுவாமி.
அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் மேன்மைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். உலகத்தை குறித்து நாங்கள் வைத்திருக்கிறதான அந்த மேன்மையான எண்ணங்கள் எங்கள் சிந்தைகளை விட்டு கலைந்து போகட்டும் சுவாமி. இந்த உலகம் எங்களுக்குரியதல்ல என்கிறதான எண்ணத்தோட அந்த மணவாளனோட இணைவதற்கு நாங்கள் தகுதிப்பட எங்கள் ஆத்துமா பிரயாசப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலோடு நாங்கள் காணப்பட நீர் கிருபையுள்ள செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.